பொதுவான கேள்விகள். சரி, எல்லாரும் பெரும்பாலும் அனுப்பியிருக்கீங்க. நான்காவது விட சரி. இலங்கையின் சக்தி நெருக்கடியை தீர்ப்பதற்காக நீடித்து நிலைக்கும் தீர்வாக அமைவது. நீடித்து நிலைக்கும்னால் நாங்களும் பயன்படுத்துவதோடு எதிர்கால சந்ததியினரும் அவற்றை பயன்படுத்தும் விதமாக நாங்கள் பயன்படுத்துறது தான் நீடித்து நிலைக்கும் தீர்வு. அதுல பார்க்கலாம், நீடித்து நிலைக்கும் தீர்வுல கனி எண்ணெய் தொடர்பில் போதுமான அளவு ஆய்வு மேற்கொள்ளுதல். அது சக்தி மீண்டும் மீள உருவாக்க முடியாத சக்தி முதல் தான் கனி எண்ணெய். சக்தி வீண் விரயம் சம்பந்தமாக மக்களை அறிவூட்டல் நீடித்து நிலைக்கும் தீர்வா பார்க்கணும். இது ஓரளவு எடுக்கலாம் மாதிரி இருக்கு. சரியா, மிச்சத்தை வாசிச்சு பார்ப்போம். மிக பொருத்தமானது எடுக்கணும். நாங்க உலக சந்தையில் குறைந்த விலையில் மசகு எண்ணெயை பெற்றுக்கொள்ள, அதெல்லாம் நீடித்து நிலைக்கும்னு சொல்ல முடியாது. சரியா, அடுத்து மீள புதுப்பிக்கத்தக்க மாற்று சக்தி முதல்களின் பாவனையை ஊக்குவித்தல். அப்ப ரெண்டாவதா நாலாவதான்னு நாங்க பார்க்கும்போது நீடித்து நிலைக்கும்னா நாங்க பயன்படுத்துவதோடு எதிர்கால சந்ததியினரும் பயன்படுத்தக்கூடிய விதமாக சக்தி முதல்களை நாங்க பயன்படுத்தல். அப்ப மீள புதுப்பிக்கத்தக்கது. இதுல மசகு எண்ணெய் தந்திருக்கு 1, 3. அது மீள புதுப்பிக்க முடியாதது. குறித்த காலத்துக்கு பிறகு அது முடிஞ்சு போயிடும். உருவாகுவதற்கு மிச்ச காலம் எடுக்கும். அதனாலதான் மீள புதுப்பிக்க முடியாதுன்னு சொல்றேன். மீள புதுப்பிக்கக்கூடியது என்றால் குறுகிய காலத்துல மீண்டும் உருவாகிறோம். அதே நேரம் அவற்றை என்ன செய்யலாம், மீள பயன்படுத்தலாம். சரியா, சூரிய சக்தி மாதிரி. இப்ப சூரிய ஒளி, உதாரணத்துக்கு சூரிய படல்களை பயன்படுத்துதல். சூரிய ஒளி எப்போதும் இருக்கும், காற்று சக்தி எப்போதும் இருக்கும், கடல் அலை எப்போதும் இருக்கும். மீள புதுப்பிக்க கூடியது. அதாவது குறைவடையும் வேகத்தை விட கூடுதலான வேகத்தில் உற்பத்தி மேற்கொள்ளப்படுவதுதான் மீள புதுப்பிக்க கூடியது. மீள புதுப்பிக்க முடியாது என்றால் முடிவடையும் வேகம் உற்பத்தியாகும் வேகத்தை விட குறைவு, அதிகம். அது மசக எண்ணெய் அங்கு உற்பத்தி ஆகிறதுக்கு மில்லியன் கணக்கான வருடங்கள் போகும். ஆனால் நாங்கள் பயன்படுத்தும் வேகம் அதிகம். ஆகவே அது மீள புதுப்பிக்க முடியாதது. ஆகவே நீடித்து நிலைக்கும் என்பதற்கு 38க்கு 4வது விடை. சரி, 39வது. இதுவும் பொதுவான கேள்வி, உங்களை சிந்திக்க வைப்பதற்கான கேள்வி. சும்மா வாசிச்சு பாருங்க. விஞ்ஞான கண்காட்சி ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த மேம்படுத்தப்பட்ட அடுப்பு ஒன்றின் மாதிரி கீழே உருவில் தரப்பட்டுள்ளது. அடுப்பு சம்பந்தமாக பார்வையாளர்கள் மத்தியில் வலியுறுத்தப்படக்கூடாத விடயம். இப்ப இதை வச்சால் எங்களுக்கு ஏதாவது மேலே உள்ள கேள்வி மாதிரி பிரதானமாக அதைத்தான் பார்க்கணும். நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பயன்பாடு கிடைக்குதான்னு பார்க்கணும். சரி, ஏற்கனவே உள்ள அடுப்புகளை விட இந்த அடுப்பு மூலமாக எங்களுக்கு சக்தியை பாதுகாக்கக்கூடிய விதமாக அல்லது சூழல் மாசடையாமல் இருக்கக்கூடிய ஒரு விதமாக இதை பயன்படுத்த முடியுமா என்பதை நாங்க பார்க்கணும். பார்த்தீங்கன்னா விசிறி பயன்படுத்துவதால் தகனத்தின் விளைபொருட்களை அகற்றக்கூடியதாக இருத்தல். நாங்கள் இதை பார்வையாளர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, வலியுறுத்தப்படாத ஒரு விடயம், வலியுறுத்தப்படக்கூடாத விடயம். விசிறி தகனத்தின் விளைபொருட்களை அகற்றக்கூடியதாக இருத்தல். விசிறி பயன்படுத்துவதனால் தகன துணை கிடைக்கும் வேகத்தை அதிகரிக்க முடியுமாக இருத்தல். தகன துணைண்டா எது? வெரி குட். தகன துணை இலி எது? கார்பனீர் ஆக்சைடு. தகன துணை கிடைக்கும் வேகத்தை அதிகரிக்க முடியுமாக இருத்தல். இவ்வடுப்பை மேலும் வினைத்திறனான முறையில் மேம்படுத்த முடியும். அது இன்னும் டெவலப் பண்றேன். நான் சொல்ற மாதிரி இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகுற மாதிரி. அடுப்பு தொழிற்படுவதற்கு தேசிய நெய்யறியில் இருந்தே மின்னை பெற வேண்டி இருத்தல். அப்படின்டா அதாவது எங்களை வீட்டுக்கு வர கரண்டை பயன்படுத்தி இந்த அடுப்பை பயன்படுத்து. சரியா, அடுப்பு தொழிற்படுவது தேசிய நெய்யறியில் இருந்தே மின்னை பெற வேண்டியிருத்தல். தேசிய நெய்யறியிலிருந்து எங்களுக்கு மின் கரண்ட் கிடைக்குது. அதை பயன்படுத்தி இந்த அடுப்பை செஞ்சால் ஏற்கனவே உள்ள அடுப்புகளே அவ்வாறாக தொழிற்படுது. அது சக்தியை சேமிக்கிற முறை ஒன்று அல்ல. சரியா, அவை அது சக்தியை சேமிக்கிற முறை ஒன்று அல்லாததுனால அதை நாங்கள் இதை வலியுறுத்த கூடாது.
இது பொதுவான விஷயம். அவை 39க்கு 4. சரியா? தேசிய நெய்யரிலிருந்து பெற்றுக்கொள்வதை நாங்கள் ஊக்குவிக்க கூடாது. சக்தி சேமிப்பு, சூழல் பாதுகாப்பு, நீடித்து நிலைத்திருக்கும் பயன்பாடு, இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தி தான் இந்த கேள்விகள், இவ்வாறான கேள்விகளுக்கு நாங்கள் விட எழுதணும். சூழல் பாதுகாப்பு, சக்தி சேமிப்பு, வீண் விரயத்தை குறைத்தல் போன்ற விடயங்களை அவதானிச்சு தான் இவ்வாறான கேள்விகளுக்கு விடை எழுதணும். சரி, 40வது கேள்வி. உலகளாவிய தொற்று ஏற்படும் போது, அப்படின்னா இது கொரோனா அல்லது COVID-19 அதை பற்றி கேட்குறாங்க. சுகாதார பழக்க வழக்கங்களை முறையாக கடைபிடிப்பதே அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான சிறந்த தீர்வாகும். அதற்காக மனிதர்கள் கையாண்ட சில வழிமுறைகள் வருமாறு. சரி, ஆன்சர் அனுப்புங்க அப்போ. இதுக்காவது நிறைய பேர் அனுப்பிட்டீங்க. முஸ்னி அஹமட், நஸ்ரின் பானு, சதா, ஆதில் ஹசன். முஸ்னி அஹமட் சரி, சதா சரி. சரி, முகக்கவசம் அணிதல் எங்களுக்கு தெரியும், மாஸ்க் போட்டோம் நாங்கள் கொரோனா காலத்தில். அப்போ அது சரி. ஏ வரக்கூடிய விடை. 3வது விட வராது. உடற்தூய்மையினை பேணுதல், கை கழுவினோம், வெளிப்பிடங்களுக்கு வந்தால் குளித்தோம், அப்படி உடல் தூய்மையை பேணணும். சரியா? சுகாதார பழக்க வழக்கங்கள், தொற்று ஏற்படுவது. ஆகவே பி வரக்கூடிய விடை. ஆகவே பி இல்லாத விடை வெட்டுவோம். சரி, சம்பிரதாய பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்தல். சம்பிரதாய பாதுகாப்பு முறை, இந்த தொற்று ஏற்படும் போது அதற்குரிய மருத்துவர்கள் கூறுற வழிமுறைகளைத்தான் நாங்கள் பயன்படுத்தணும். சும்மா கொஞ்சம் கொப்பு கட்டுறது, பேய் ஓட்டுறது, சரியா? அந்த சம்பிரதாய ரீதியாக அதுல சிலதுக நல்லதாக அமையும். ஆவி பிடித்தது, அவ்வாறான விடயங்கள் வரான ஒரு சில விடயங்கள் அதுக்கு பொருத்தமாக அமையாது. சம்பிரதாய பாதுகாப்பு முறைகள், நூல் கட்டுறது அது மாதிரி. சரியா? ஆனால் ஆவி பிடித்தது வரும். ஆகவே இதுல மிக பொருத்தம்னு சொன்னால் ஏபி, 40க்கு 1. சரியா பிள்ளைகள்? 40க்கு 1. அப்ப இதுவும் பொதுவான கேள்வி. ஆகவே 40 வரை செஞ்சாக்கள், ஏற்கனவே செஞ்சாக்கள். உங்களோட மார்க்ஸை கொஞ்சம் பாருங்க. சமீகா வெரி குட், 38. அனுப்புங்க அடுத்தாக்கள் ஆன்சர் மார்க்ஸ். உங்களுக்கு 32, உங்களுக்கு 38, 34, 32. இருபத்தி எட்டு, 31. சரி, வெரி குட். ஆனா அதுல கொஞ்சம் பேர் அனுப்பல, செஞ்சா தானே அனுப்புறதுக்கியா. சரி, கேள்வி செய்யும் போதாவது அப்பப்போவாது செஞ்சு முடிக்கணும். அப்பதான் உங்களுக்கு இது பிரயோசனமாக அமையும். சரி, இப்ப நாங்க பாட்டுக்கு வருவோம். 29. பாட்டுல கொஞ்சம் கேள்வி தான் செய்யலாம். உணவு பாதுகாப்பிற்கு உதவும் வீட்டு தோட்டம் ஒன்று ஒரு காட்டப்பட்டு, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வீட்டு தோட்டம் வரைஞ்சிருக்கு. நீங்க சித்திர பாடத்துக்கு கூட இப்படி வரைய மாட்டீங்க, ஒரு வீட்டு தோட்டம் கேட்டா. சரியா? இந்த ஐடியா வச்சீங்கன்னா சித்திர பாடம் எடுக்கிறார்கள், வீட்டு தோட்டம் வரும்போது இதை வரையலாம். சரி, உங்க ஒரு பக்கத்துல மழையும் பெய்யுது, உங்களை சூரியனும் உதிக்குது. சரியா? அப்ப நீங்க பொருத்தமா பார்த்து வரைங்க. உம் சரி, இப்ப நன்றாக அவதானிக்கணும். இந்த மாதிரி படங்கள் வந்தா ஒன்னாக அவதானிக்கணும். சரியா? எக்ஸாம்ல 10 நிமிஷம் கூட வந்துருவாங்களே.
மேலதிக வாசிப்புக்கு அங்க உள்ள அங்கிகள் என்ன, அங்க என்ன நடக்குது, அவற்றுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா, சரியா? அப்படி இதை அவதானிக்கும் போது எங்களுக்கு கேள்வியை வாசிக்கும் போது சில விடயங்கள் இலகுவாக விளங்கக்கூடியதாக இருக்கும். சரியா? ஓகே, நாங்கள் முதலாவது பார்ப்போம். இந்த வீட்டு தோட்டத்தில் ஆரம்ப காலங்களில் சேதன பசலை பயன்படுத்தப்பட்டது. காலப்போக்கில் ரசாயன பசலை மற்றும் பீடநாசினிகளையும் பயன்படுத்த தொடங்கினர். குருவில் காட்டப்பட்டுள்ள அங்கிகளை பயன்படுத்தி 3 இணைப்பு கொண்ட உணவுச் சங்கிலி. 3 இணைப்புண்டா எத்தனை அங்கிகள் வரணும்? 3 4 3 அங்கிகள். 3 இணைப்புண்டா 3 அங்கிகள். 2 நுகரிகள்ண்டா எத்தனை அங்கிகள் வரும்? 2 3 2 நுகரிகள். ஒரு ஆள் 2 சொல்லிட்டீங்க, ஒரு ஆள் 3 சொல்லிட்டீங்க. 2 நுகரிகள்ண்டா எத்தனை அங்கிகள்? 2 3 தான். சரியா? 3 இணைப்பு என்பதும் 3 இணைப்பு கொண்ட உணவுச் சங்கிலி என்பதும் 2 நுகரிகள் கொண்ட உணவுச் சங்கிலி என்பதும் சமம். 3 இணைப்பு உண்டு. உதாரண புல், வெட்டுக்கிளி, தவளை எடுத்தால் உணவுச் சங்கிலி வழங்கி கொண்டது. வெட்டுக்கிளி, தவளை எடுத்தால் இதுல எத்தனை இணைப்பு இருக்கு? 2 3 3 இணைப்புகள் இருக்கு. எல்லாமே ஒவ்வொரு இணைப்புகள். உணவுச் சங்கிலியில ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இணைப்பு. 3 இணைப்பு இருக்கு. இதுல வெட்டுக்கிளி தான் முதலாம் படி நுகரி, தவளை தான் 2ஆம் படி நுகரி. ஆனால் இந்த புல்லை நாங்க நுகர் என்று சொல்ற இல்ல. சரியா? புல்லை நாங்க நுகர் என்று சொல்ல மாட்டோம், அதை உற்பத்தியாக்கின்னு சொல்லுவோம். அவை 2 நுகரிகள் வரும்போது 3 இணைப்புகள் வரும். அதை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. சரி, இப்ப இந்த கேள்விக்கு போவோம். உருவில் காட்டப்பட்டுள்ள அங்கிகளை பயன்படுத்தி 3 இணைப்பு கொண்ட உணவுச் சங்கிலி ஒன்றை கட்டி எழுப்புக. 3 இணைப்பு கொண்ட உணவுச் சங்கிலி. சரி, சொல்லுங்க பாப்போம். புல் ஆரம்பிக்கலாம். ஒரு அனுப்பியிருக்கு. 3 இணைப்பு கொண்ட உணவுச் சங்கிலி. இல்ல 2 கேள்வி தான் செய்ய போறோம். என்னென்ன? புல், வெட்டுக்கிளி. புல் இருக்கு, வெட்டுக்கிளி இருக்கு. வெட்டுக்கிளியை தவளை சாப்பிடும். இந்த இருக்கு புல், இந்த புல் இருக்கு. அவதானிக்கணும்னு சொன்னேன். இந்த வெட்டுக்கிளி இருக்கு. வெட்டுக்கிளி அந்த தவளையை சாப்பிடும். அல்லது நீங்க வெட்டுக்கிளி கோழி தான் சாப்பிடுன்னா கோழி. அவ ஆரம்பிக்கணும் புல் தான். அதுக்கு பிறகு தான் அடுத்த அங்கிகள். அப்ப புல்லுல ஆரம்பிச்சா அந்த மாடு நிக்குது. புல், மாடு. அப்ப வீட்டு தோட்டம்னா மனிதன் இருப்பான், இந்த மனிதன். சரியா? புல், மாடு, மனிதன். அல்லது புல், வெட்டுக்கிளி, தவளை. அல்லது இன்னொரு ஆள் அனுப்பியிருக்கு, புல், வெட்டுக்கிளி, கோழி. புல், வெட்டுக்கிளி, கோழியா? சரியா? அம்புக்குறி பொருளை நோக்கி இருக்கணும். சரியா? அதாவது எதிர்ட்ட வாய்க்குள்ள போகுதோ அதை நோக்கி அம்புக்குறி இருந்தா சரி. புல்ல இருந்து வெட்டுக்கிளியை நோக்கி அம்புக்குறி, வெட்டுக்கிளி இருந்து கோழியை நோக்கி அம்புக்குறி. எதிர வாய்க்குள்ள போகுதோ அப்படி ஞாபகம் வச்சியா சரி. எதை அடையுதோ அந்த உணவு அதை நோக்கியதாக அம்புக்குறி இருக்கணும். புல், வெட்டுக்கிளி, புல், வெட்டுக்கிளி, கோழி, அல்லது புல், வெட்டுக்கிளி, தவளை, அல்லது புல், மாடு, மனிதன். இப்படியான ஒரு உணவுச் சங்கிலியா நீங்க எழுதணும். சரி, மேலே நீ இதை விட நீங்க பிணைப்புகள் கூடினால் அந்த கேள்விக்கு ஆன்சர் இல்லை, பிழை. 3 இணைப்பு தான் இருக்கணும். எழுதிய உணவுச் சங்கிலியில் உயிர் செறிவாக்களினால் அதிக பாதிப்புக்குள்ளாகும் அங்கி யாது? அதிக பாதிப்புண்டால் இறுதியில் உள்ள அங்கி. புல், வெட்டுக்கிளி, தவளைனால் தவளை. புல், மாடு, மனிதன்டால் மனிதன். உணவுச் சங்கிலியில இறுதியில உள்ளதுதான் கூடுதலாக உயிர் செறிவாக்களினால் பாதிக்கப்படும். ஆகவே இறுதியில உள்ள நுகரிய நீங்கள் எழுதணும். சரியா பிள்ளைகள்? இறுதியில் உள்ள நுகரிய எழுதணும். சரி, நாங்கள் அடுத்த கேள்விகளை அடுத்த கிளாஸ்ல விரிவாக பார்ப்போம். இதோட